ஃபேமிலிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், கட்டாயம் எனக்கு தெரியும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க பேசுறத திட்டத்துக்கு நீ இன்னொரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த தொழில் ரகசியமா அதுல பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்க எல்லாம் அதுல இருக்கும். ரயில் விடுவாங்க. என்னைய கொடுமையா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். நாங்க 4 பேர் அந்த பாப்பாவை பேசுறோம், நாங்க 3 பேர் பேசுறோம். நாங்க சொல்லுவோம்னு இதுவா நினைச்சிட்டு விவசாயத்தில் யாரும் சாகவில்லையா? விவசாயத்துல தான் செத்தாங்கம்மா. நீங்க தான் ஐடில பயங்கரமா முன்னேறிட்டீங்களே, விவசாயி சாகாதபடி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது மட்டும் நீங்க உங்க துறையில என்னத்தை பண்ணிட்டீங்க நீங்க? நாங்க கேட்கலாம்ல. பாரதி மேடம் பார்த்துட்டு என்ன வம்பு கிழக்க 3மே பேசல. என் கணவர் வந்து அதை சொன்னார், அதை பார்த்து 4 பேர் திருந்துவாங்க. அவ்வளவு ஈஸியா ஆண்கள் திருந்துருவாங்கன்னு எனக்கு நம்புறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? கனகா அப்புறம் ஒரு டெக்னாலஜி கிடையாது. அவங்களுக்கு திருமணம் ஆனப்போ அவங்களுக்கு 30 வயசு. இது உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது. இப்பவே 30 வயசு வரை உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லைன்னா ஐயோ 30 இப்ப கூட சொல்லிட்டு இருக்கோம். அவன் சொல்றது 70 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசு மட்டும் அவங்களுக்கு திருமணம். அவங்க குடும்பத்தை சமூகம் எப்படி ட்ரீட் பண்ணிருக்க யோசிச்சு பாருங்க. She was not married. அப்ப அவங்க கூட படிச்ச டாக்டர் சுந்தரா ரெட்டி, இவங்க முத்துலட்சுமி ரெட்டின்னு வழங்கப்படுவதற்காக அவங்க ஹஸ்பண்டோடைய சர்நேம் ரெட்டி. சுந்தரா ரெட்டி வந்து கேட்கிறாரு, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். முத்துலட்சுமி ரெட்டி 3 கண்டிஷன் சொன்னாங்க. நான் உங்களுக்கு சமமானவளாகத்தான் இருப்பேன், என்ன அப்படித்தான் ட்ரீட் பண்ணணும். நான் சமூக பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன், அதிலே நீங்கள் எந்த விதத்திலும் இடையூறு செய்யக்கூடாது, குடும்பத்தினுடைய பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற 3 கண்டிஷன் சொல்லி டாக்டர் சுந்தரா ரெட்டி அதை ஒத்துக்கொண்டு வாழ்வின் நிறைவு வரை வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் சென்னையில் அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் இன்றைக்கு பெருமையாக நின்று கொண்டிருக்கிறது. இவங்க சொல்றாங்க, டெக்னாலஜி வந்த பிறகுதான் ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கூட இருக்கிற ஒரு மனித உயிரை நேசிப்பதற்கும் டெக்னாலஜிக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் இன்றைக்கு வைக்கின்றேன். டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலத்துல கணவர்கள் மனைவிகளுக்கு எந்த உதவி செய்யலையா? இல்ல டெக்னாலஜி வந்த இந்த காலத்துல டெக்னாலஜி வந்ததுனாலேயே எல்லா ஆண்களும் மனைவிகளுக்கு உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்களா? இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன், மேனிபுலேஷன் என்று இந்த அணியை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த தம்பி எனக்கு வேறு டைமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் உறவுகளை மேம்படுத்துகிறார். அப்படியாண்ணா? வீடு கூட நீ திரும்ப வேலைக்கு வான்னு சொன்னாங்கல்ல, அமெரிக்கால தான் முதல்ல சொன்னாங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டது மனைவிகள். அப்போ உறவுகளை வளர்க்குறாங்க. எப்படி 10 நிமிஷத்துக்கு வந்து இவங்களுக்கு டீ கொடுக்கணும். அப்பதான் பஜ்ஜி தின்னு உடனே இப்ப வேலைதான் திட்டாங்க. அங்க போனா ஒரு 10 மணி நேரம் இல்ல ஒரு 6 மணி நேரம் அப்ப நிம்மதியா சார். கொஞ்சம் there must be spaces in your togetherness. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். அதையே சொல்லிருக்காங்க நேரமே இல்லை. அது என்ன சொன்னாலும் மன்னிச்சிருவாங்க. ஆனா என்ன ஆன் சைட்லயே பொண்ணு பார்த்தாராமே போய் தூக்கிட்டு வந்தா அன்னைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா பட்டிமன்றம் இன்னைக்கு சரியா கட்டி தூக்குறோம். சொற்களை பாத்தீங்களா? கட்டி தூக்குறோம். என்ன சார் சொல்றீங்க? முன்னாடி
மெல்ல திறந்தது கதவு. அது மாதிரி உறவு என்பது கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும். அந்த பெண்ணை அவருக்கு முழுசா தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அவ குரல் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா 4 வருஷம் சேர்த்து பேசி கேட்டிருக்க மாட்டாரு. அவ உருவம் எப்படி இருக்குன்னு போட்டோ இருக்கும். ஆனா இந்த புடவை எப்படி இருப்பா, அந்த சவால் எப்படி இருப்பா தெரியாது. அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க, அதுதான் உறவினுடைய அடிநாதமாக இருந்தது. நீங்க தட்டி தூக்கி வந்தீங்களா ஒரு பொண்ண, அது திருமணமாகி அது நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம், 25 நாள்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்? பேசி பேசி தெரிஞ்சது இந்த ஆள் வழங்க மாட்டேன். நல்ல வேலை தப்பிச்சிருக்கு. கோவிட் வேக்சினை பத்தி என்னோட நிறைய பேசினார். ஏகத்துக்கு எழுதிருக்கே தயவுதான் இல்லை. புது டெக்னாலஜி வருதுன்னா பழகணுமாமா. அது என்ன நீங்க வளர்க்குற நாய்க்குட்டியா பழகணும்? சார் நாங்க என்ன சொல்ல வரோம்? சாட் ஜிபிடி ஒரு கேள்வி கேட்டாக்க எல்லா பதிலும் சொல்லும். So doesn't it reduce your cognitive abilities and skills? என்ன பேசுறீங்க? ஒரு கேள்விக்கான பதிலை நான் தேடி போகிறேன். அதுதான் அறிவின் பாதை. ஒரு தாகமுள்ள மனிதன் ஒரு கேள்விக்கான பதிலை தேடுகிற போது அந்த கேள்வியும் அந்த மனிதனை தேடுகிறது. இந்த ரெண்டும் சந்திக்கிற அந்த தருணம் இருக்கிறதே அபூர்வமான வாழ்க்கை தருணம். நீங்க கேட்டது எல்லாம் சாட் ஜிபிடி சொல்லுதுன்னு நீங்க நினைச்ச பிறகு சாட் ஜிபிடியை தாண்டி வேற எங்கேயுமே நீங்க தேட மாட்டீங்க. நீங்க இப்ப கேட்டு பாருங்க, வேதகிரி பட்டிமண்டபத்தில் பேசியதை பற்றி திருக்குறள் ஒன்று இருக்கிறதா? சாட் ஜிபிடி கேளுங்க. நீங்க இருக்கிறதுன்னு சொல்லி அதுவா ஒரு திருக்குறளை எழுதுமே தவிர 1331 வேதகிரி நமக்கு அவசியம் இல்லையா? போனமா தட்டி தூக்கணுமான்னு வருது. வேகமா சொல்லிடுறேன். அவங்க சரிதா பேசும்போது சொன்னாங்க, அந்த பாப்பா சொல்லிச்சு தாழ்வு மனப்பான்மை வளர்க்கிறது. அந்த பாப்பாவினுடைய ஏஜ் அது என்ன சொல்றது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. என்னை சுற்றி இருக்கிற உலகத்தில் படங்களாக இருக்கிறது. ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அதை பார்க்கிற போது அந்த குழந்தையின் வயதிலிருந்து பள்ளிக்கு போகிற ஒரு இளம் பெண்ணின் மனதில் என்ன தோன்றும்? என்னை விட இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று தோன்றும். அதனால் தாழ்வு மனப்பான்மை வருகிறது. இது சரிதா சொல்றாங்க. எதனால் தாழ்வு மனப்பான்மை வருகிறது என்று கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். She can't fight with tech giants. தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குவது டெக்னாலஜி நிறுவனங்கள். அவன் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட சண்டை போடுவான் தவிர இதை இந்த மாய பிம்பங்களை உருவாக்குகிற டெக் கம்பெனிஸோட அந்த குழந்தை எப்படிமா சண்டை போடும்? எதிரில் யாரோட சண்டை போடணும் கூட தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது அந்த படம் தான். என்னை விட என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கா. ஏன்? ஹவாய் போயிட்டு வந்துட்டு அவன் சந்தோஷமா. ஹவாயில போயிட்டு அந்த குடும்பத்துல பயங்கர சண்டையாகி வெட்டு குத்துக்கு அதை யாரும் ரீல்ஸ் போடுவீங்களா? எங்க ஆர்டிஸ்ட்லாம் டான்ஸ் ஆடுறீங்களா? அந்த ரீல்ஸ் போடுவீங்களா? எங்க குடும்பத்தில் வெட்டு குத்து போடுவீங்களா? என்ன கேட்டாலும் என்ன சொல்லுங்க? மோசம். அது உள்ளுக்குள்ள எல்லாம் ஃபைன் இல்லை. நீ கட்டிட்டே இருக்கிற ஃபைன் அது நான் தெரியாது. அந்த பாபாவுக்கு தெரியாது. இந்த வயதில் இருக்கிறவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை டெக்னாலஜி சாதனங்கள் கொடுக்கிறது என்று நாங்கள் சொன்னால் சரிதா சொல்கிறோம். அதை கண்டுபிடிச்சு சரி செய்யணுமா? சரி செய்யுங்க. ஒரு ஜெனரேஷன் பிள்ளைகளினுடைய நெஞ்சத்திலே இருக்கிற புழுக்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. திரைக்கடல் ஓடியும் திரவி. அதனால இவங்க இங்க வந்து உறவுகளை வளர்க்குறாங்களாமா. சார் காசுக்காக வந்து ஓப்பனா ஒத்துக்குங்க. இல்லைன்னா அவமான உறவுகளை வளர்க்க வைங்க வந்தீங்க நீங்க. அநியாயத்திலேயே பேரநியாயம். உறவுகளை வளர்க்க நீங்க வந்து மாமியார் எவ்வளவு தூரம் வந்தாங்களோ அதே நம்பரை பேர் அம்மாவும் வரணும். வந்திருக்காங்களா? நம்ம சொல்ல முடியாது. பூச்சி விழுந்த சாம்பார் சாப்பிட்ட சரிதா அவர்களே, நான்வெஜ் சாம்பார் வேகமாக 2 கருத்துக்கள் சொல்லிட்டு முடித்து விடுங்க. ஏஐ என்பது இன்றைக்கு யாரையும் உடையின்றி அதனால் பிம்பங்களை உருவாக்க முடியும். பயங்கரமான ஒரு பாதையிலே காலடி எடுத்து வைத்துவிட்டு அதில் ஒரு பயங்கரமும் இல்லை என்று 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் என்கிறவள் நம்முடைய கலாச்சாரத்தின்படி வணங்கத்தக்கவள். அவள் ஒரு சக மனுஷி. பெண் என்பவள் உடல் மாத்திரம் அல்ல, அவள் ஒரு ஆன்மா என்று சொல்லிக் கொடுத்ததுதான் நம்முடைய கலாச்சாரம்.
இன்றைக்கு எந்த பெண், நீங்க எந்த பெண்ணுன்றது அதுக்கு மேல என்னால விவரிக்கவே முடியாது. அவள் ஆடை இல்லாமல் எப்படி இருப்பாள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அந்த ஏஐ அதற்கு பதில் சொல்லும். இது மானுட சமூகத்தினுடைய கலாச்சார மையத்தை சிதைக்கிறது. அப்போது உறவுகள் எப்படி வளரும் என்ற கேள்வியை இந்த மன்றத்தின் முன்னால் நான் வைக்கிறேன். அடலசன்ஸ் என்று ஒரு படம் வந்தது, அது நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்குன்னு, எங்க ஊர்ல நெட்ஃப்ளிக்ஸ், உங்க ஊர்ல எதுல வருதுன்னு தெரியும். நீங்க அதை பாருங்க. ஒரு பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் காலையில 3 மணிக்கு அமெரிக்கன் போலீஸ் வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அப்பா அம்மாவுக்கு என்ன புரியும்? எங்க பையனுக்கு ஒண்ணு தெரியாது. அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கவே அவங்களுக்கு 6 மணி நேரம் ஆகுது. வகுப்புல படிக்கிற ஒரு பெண்ணை கொலை பண்ணிருக்கான். எதுக்குடா என்றால் ஒன்றுமில்லை. அந்த பாப்பா சொன்னது அது ரொம்ப அழகா சொல்லிச்சு. அந்த பாப்பா குழு மனப்பான்மை, பள்ளிகளிலே இருக்கிற குழு மனப்பான்மையை வளர்த்து விடுவது டெக்னாலஜி. சில பையன்களை, சில பெண்களை தனிமைப்படுத்தி அவங்களை பற்றிய மோசமான வார்த்தைகளை அந்த குழுவிலே பரப்ப விட்டு கொண்டே இருக்கிறார். அந்த பையன் பாதிக்கப்படுகிறான், அதை பரப்பிய பெண்ணை கொலை செய்கிறார். அவங்க அப்பா ஒரே ஒரு சொல்றாரு, அதை சொன்னா நான் என்னோட வாதத்தை முடிச்சுக்கலாம். முன்னாடிலாம் பையன் அடிக்கடி வெளியில போறான், கெட்ட பசங்களோட சகவாசம் வச்சிருக்கான், அடிக்கடி வெளியிலேயே இருக்கா, வீட்டுக்கே வருதுன்னா அப்பா அம்மா கவலைப்படுவான், ஐயோ சரியான பாதையில போல. ஆனா இந்த அப்பா சொல்றாரு, அவன் வெளியிலேயே போலியே, வீட்லயே தானே இருக்கான். நான் இந்த டேபிள்ல இருக்கேன், அவன் அந்த டேபிள்ல இருக்கான். வெளியிலேயே போகாத ஒரு பையன் எப்படி கெட்டு போனான்னு, வெளியில போய் கெட்டு போவானா, எதிரில் உட்கார்ந்துட்டே உங்க பையன் கையில இருக்கிற ஒரு சாதனத்தால் உங்களிடமிருந்து வெகு தூரம் போய்விட்டான். நெருக்கத்தை வளர்க்கிறது டெக்னாலஜி எப்படி சொல்ல முடியும்? குழந்தைகள் தெருவில் விளையாடுவதில்லை, சாதனங்களோடு விளையாடுகிறார்கள். ஒரு வீட்டில் அப்பா அம்மா மகன் மகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் அல்ல, அவர்கள் சாதனத்தில் வேறு வேறு ஆட்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக உங்கள் வீட்டில் நீங்களே தெரியாத வேறு நபர்கள் ஊடுருவுகிறார்கள். அவ யாருமே உங்களுக்கு தெரியாது. அது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, யார் யாரோ உங்களுடைய உறவுக்குள் ஊடுருவுகிறார்கள். யார் என்று கடைசி வரை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எனவே மிக நெருக்கமான குடும்ப உறவுகளுக்கும் சரி, அண்ட அசல்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அக்கம் பக்கம், இந்த வார்த்தைகளே இனிமே இருக்காது பாருங்க. அண்ட அசல்ன்ற வார்த்தையே இனிமே இருக்காது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற யாரு உனக்கு என்ன தெரியும்? நீ படியில ஏறி போயிட்டு இருந்த மட்டும் 10 பேர் முகத்தை பார்த்து போறாங்க, லிஸ்ட்ல 10 பேர் இருக்கா சார், 10 பேர் அவங்க போறதான் சார் பார்க்கணும். ரயில் ஸ்நேகம் என்ற வார்த்தை தமிழ்நாட்டில் உண்டு, இனிமேல் அந்த வார்த்தையே இருக்காது. ஏனென்றால் ஏறி உட்கார்ந்த உடனே யாரோ ஒருத்தர் போற, எங்க போறீங்க என்ன அப்படி எப்படி ஸ்நேகம் ஆயிடுவாங்க. நீங்க புளிசோறு சாப்பிடுங்க, இறக்கத்துக்குள்ள படு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஒருத்தர் கூட இனிமே அப்படி இருக்க முடியாது. அத்தனை பேரும் அவர்களுடைய தொடு திரைகளில் வாழ்கிறார்கள், அது காட்டுகின்ற மாய பிம்பங்களில் வாழ்கிறார்கள். உங்கள் நாட்டில் இருந்து கொண்டு இதை நான் சொல்லுகின்றேன். நம்முடைய நினைவுகளை கட்டுப்படுத்தி நம்மை வெறுக்க வைக்கிறார்கள். மற்ற மனிதர்களை நீங்கள் நேசிக்க வைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, வெறுக்க வைக்கிறார்கள். The algorithm of every social media platform is based on hatred. நீங்கள் அதிகமாக வெறுக்கத்தான், எதை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். எதை நீங்க விரும்பினீங்களோ லைக் பண்ணீங்களோ அதை அதிகமாக காட்டாது. எதை வெறுத்தீங்களோ அதை தான் அதிகமாக காட்டுவேன் என்றால் வெறுப்பு தான் அவர்களுக்கு பணம். இந்த பணத்தை மையமாக வைத்து இங்கே இயங்குகின்ற டெக் கம்பெனிஸ் உலகத்திலே இருக்கிற அத்தனை பில்லியன் மக்களையும் கையிலே வைத்து கட்டுப்படுத்துகிறது என்றால் நாளைய எதிர்காலத்தை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது. வெறுப்பு வளர்கிற வரை அன்பு வளருவது இல்லை. டெக்னாலஜி எல்லாம் ஈஸி நாங்கள் ரொம்ப ஈஸி தான். நீங்க நினைச்ச 1/2 மணி நேரத்தில் வெனிசுலா பிரசிடென்ட் கூட உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். மனித உறவுகளை வளர்ப்பது என்பது டெக்னாலஜினால நடக்காது. சாதனங்களை துறந்து விட்டு முகத்தோடு முகம் பார்க்கிற கான்வர்சேஷன்ஸ்னால தான் அது நடக்கும். நன்றி. கனமான சிந்தனையை நகைச்சுவையாகவும் அதே சமயம் ஆழமாகவும் உணர்ச்சி பொங்க பேசி நிறைவு செய்திருக்கிறார் திருமதி பாரதி பாரதி. இந்த பயணத்திலேயே மிக குறைவான நேரம் நான் உங்களுக்கு கொடுத்தது இப்பதான். ஏன்னா வேற வழி இல்லை.
எனக்கு பின்னாடி அவங்க டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல தலைப்புகள் கொடுக்கும்போது நேரமும் கொடுத்தா நல்லது. இந்த பட்டிமன்ற குழு, இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், மிக சிறப்பாக பேசக்கூடிய ஒரு குழுவாக இது இருக்கிறது. நான் பல ஊர்களை பார்த்துட்டு தான் சொல்றேன். ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் சொல்றோம்ல, இப்போ எங்களோட டிவியில பார்த்துருப்பீங்க, பாப்புலரானவங்க நிறைய. அவங்க கூட ஒரு தலைப்பு கொடுத்தா இந்த அளவு யோசிச்சு பிரசன்ட் பண்ணுவாங்கிறது அதுவும் குறிப்பா இந்த அணியில இந்த 2 தாய்மார்களும் யாரை சேலஞ்ச் பண்றாங்க? அவரை விட்டுலாம், ஏன்னா அவர் தட்டி தூக்குறவர். 2 பேரும் கொஞ்சம் கூட அசராம ஒருத்தரை சேலஞ்ச் பண்ணாங்க. பட்டிமன்றம் தான் அப்படிதான் இருக்கணும். அந்த தைரியம் வரணும். அது இந்த மேடையில எனக்கு நல்லா தெரிஞ்சது. எனக்கு தான் தைரியம் இல்லை, சீக்கிரம் முடிச்சாகணும். முதல்ல தொழில்நுட்ப வளர்ச்சியை குறைக்க முடியுமா, நிறுத்த முடியுமா? நம்ம கையில் இருக்கா? இல்லை, சாத்தியமே இல்லை. அது வளர்வதால் நன்மையா தீமையா அப்படின்னா 2மே இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அந்த தேவையானதை எடுத்துக்கங்க, தேவையில்லாத விட்டுருங்க அப்படின்றாங்க. இது என்ன ரசம் கரைக்கிற புளியா? அந்த புளியெல்லாம் தனியா போட்டுட்டு மீதியெல்லாம் அப்படியே சாரை எடுக்கிறது. இது வாழ்க்கையோட ஊடுருவி இருக்கு இல்லைங்களா? இல்லைங்க, சரிதானே? எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க இது சொன்னாங்களே, பாம்பே கல்யாணம், அக்காவுக்கு பாம்பே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இங்கிலாந்து லெட்டர் போட்டோம். ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் போனால் உடனே எங்கே போனேன், எங்கே வந்தேன் அப்படின்றாங்க. இந்த அளவு முந்தைய தலைமுறை கனெக்டடாக இல்லை. அது உண்மைதான். இன்னும் சொல்லவா, ஒரு 40 வருஷம் முன்னாடி 50 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள் வாழ்க்கையில ஒரு முறை கூட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு முறை கூட அந்த அம்மாட்ட போய் உங்க வீட்டுக்கார பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும், ஐயோ கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அவங்களுக்கு ஐ லவ் யூன்றது சினிமால சொல்ற கெட்ட வார்த்தை. ஆனா அவ்வளவு நெருக்கமா, அவ்வளவு உணர்வு பூர்வமாக அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் வீட்டு சத்தம் வெளியே வராம வாழணும்னு வாழ்ந்தாங்க பாருங்க. அது முன்பு இருந்ததா இல்லை. ஆனா இன்னைக்கு ஆவுன்னா அப்படியே கிளம்பி வீடியோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்தினார், ரீல்ஸ் போடுறதை பத்தி சொல்றாங்க. கொடுமைப்படுத்தினதெல்லாம் சொல்லவே இல்லை. மருமகள் தான் மாமியாரை கொடுமைப்படுத்துது, ரீல்ஸ்ல வந்து ஆறுன்னு சொல்லுது. அது ஏற்கனவே மூக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. டாக்டர் சொல்லியிருக்காரு 6 தான் மூக்கு விலகி இருந்தது. மருமக ஆடுன்னு சொல்லுது. நோக்க ரீல்ஸா இல்ல மூக்கு விலகுறதா? இப்படி எல்லாம் கேட்கலாம். பாருங்களேன், ரொம்ப ரொம்ப மென்மையானது மனித உணர்வுங்க, ரொம்ப மென்மையானது. அதை ஹேண்டில் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த கருத்து நிறுத்துறதுக்கு தாழ் கிடையாது. அன்பு எப்படி வெளிப்படும்னா, அன்புக்குரியவர்களுக்கு ஏதாவது வரும்னா கண் ஓரத்துல கசிக்கிற கண்ணீர் இருக்கு பாருங்க, அது வெளிக்காட்டு. அது வந்து இமோஜி எல்லாம் தேடாது, இமோஜி தேடாது. ஐ லவ் யூ வார்த்தைகள் சொல்லாது, ஓயாம கூப்பிட்ட ஆசம், ஐ அப்ரிஷியேட் தட், வாவ், இவ்வளவு சத்தமெல்லாம் அது போடாது. ஆனா இதெல்லாம் போடலைன்னா இந்த தலைமுறை இதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு ட்ரெஸ் பண்ணி வந்தா ஹாய் யூ லுக் லைக் an angel, அப்படியே அவன் மனசுல நினைக்கிறான். ஆனா பொய்யான உறவுகளை இது உருவாக்கி தருகிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க நாங்க முன்ன விட நெருக்கமா இருக்கோம்,
உங்க அப்பா கிட்ட என்னைக்காவது பேசுனீங்களா? நாங்க நெருக்கமா பேசுறோம். ஒரே ஒரு விஷயம், இது நீளமா பேச வேண்டியிருக்கு. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 7:50க்கு முடிக்க சொன்னாங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். இந்த கருவிகள் இல்லாத காலத்திலும் காதல் இருந்தது. இருந்ததா இல்லை? என்ன பிடிப்பிட்ட டைம். கருவிகள் இல்லாத காலத்தில் காதல் இருந்தது. இல்லாட்டி திருவள்ளுவர் இவ்வளவு தூரம் ஒரு அதிகாரமே போடுவாரா? என்னங்க, தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான். என் தோல்ல சாய்கிற பெண் இருக்காளே, அந்த அவள் சாயும் போது எனக்கு கிடைக்கிற இன்பம் இருக்கிறது. இதை விட அந்த மேல சொல்றானே சொர்க்கம், அது சந்தோஷமா இருக்குமா? யாரு சொல்றது? 2000 வருஷம் முன்னாடி திருவள்ளுவர் சொல்றாரு, என் தோழில் அவள் சாயும் போது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை அந்த தேவலோகம் தர முடியுமா என்று தாத்தா சொல்கிறார் என்றால், இந்த வசதிகள் இல்லாதப்போ, செல்ஃபி இல்லாதப்போ, லைவ்ல பார்க்காதப்போ, இங்க இருந்து பண்ருட்டிக்கு லைவ்ல பார்க்காதப்போ, அப்பவும் கூட மனித உறவுகளில் மென்மையும் மேன்மையும் இருந்ததா? இல்லை, இருந்தது. இந்த கருவிகள் அடையாளப்படுத்துகிறது. நீங்க ஒண்ணு வச்சுக்கீங்களேன், தம்பி சொன்னாரு, என் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நல்லா பார்ப்பாங்க. பாரதி மேடம் அதுக்கு ரொம்ப அருமையான பதில் சொன்னாங்க. உண்மையிலேயே இப்ப நாங்கெல்லாம் பேசுறது எங்க வீட்டுல இருக்க உட்காந்து பார்க்கலான்னு பெரும்பாலும் அவர் பேசுறாருன்னா எங்க பேசுறது அங்கேயும் பேசுறாரு. அவருக்கு மட்டும் ஆள் கிடைச்சா வெளியே வெளியே பேசுறாரு. நான் தானே கிடைச்சேன் அப்படின்னு சொல்றேன். சார், உங்க வேவ் லென்த்தும் உங்க பிள்ளைங்க வேவ் லென்த்துமே போகாது சார். ஒட்டுறாரு சார். பேரை நீங்க எப்படி சாதிங்க? அது இந்த வயசுல பேரனை பத்தி அது என்னென்ன டிசைனா வருவாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளை மேனேஜ் பண்ண கஷ்டப்படாது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க யாருக்கும் பட்டிமன்றம் புரியாது. அவன் எதுக்காக உட்காந்துருக்கா, பிடிச்சி இறுக்கி பிடிச்சிருக்கீங்க, விட்டு நிக்கிறாங்க. அந்த ஆள் முதல்ல போச்சு விடுங்க. இருக்க ஒரு 50 பிள்ளைகளால இவ்வளவு நேரம் என்னை திட்டிருக்கோம். ஏன் உலகை பண்ற? அவனை நிறுத்த சொல்லு, அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். நாயகன் வசனம் அவங்க பேசிட்டு இருக்கேன். இந்த தலைமுறையை நம்மளால இறுக்கி பிடிக்க முடியலையே, அடுத்த தலைமுறை என்ன செய்ய முடியும்? அவன் வரும்போது என்னென்ன டெக்னாலஜி வரும் சார்? இது வந்ததுனால மனித உறவுகள் மேம்பட்டு இருக்கா? ஒரு கேள்வியை மட்டும் வச்சு, இது வந்ததுனால மனித ஒரு தாய்மைன்ற பண்பு, இது வந்ததுனால எது கூடி இருக்கா? ஏதாவது கூடி இருக்கா? சோறு ஓட்டும் போது இதை கொடுத்துட்டு பார்த்து கொண்டே தின்னு, அம்மா தடவி கொடுத்து சோறு ஊற்றுனது போல கொக்கோமலன்னு அது பாட்டு பாடுது. இப்படி ஆடுது. என்னையா நீங்க புதுசா பண்ணிருக்கீங்க? இது இல்லாத ஏழைகள் வீட்டிலும், எதுவுமே இல்லாத ஏழைகள் வீட்டிலும் அன்பு, பாசம், பிரியம் இருக்கிறது. அதான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு சொல்றேன். நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹோமியோ டாக்டரை பார்க்க போனேன் மதுரையில். எனக்கு அந்த ஹோமியோ மருந்துகள் கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. ஏதாவது தேவைன்னா இங்கே வர இன்னும் 10 நாளைக்கு மேலே வரணும்னு மருந்து வாங்க. நான் போகும்போது எப்போவுமே இந்த ஹோமியோ டாக்டர்கள் நிறைய நேரம் பேசுவாங்க. நிறைய அங்கே ஆடியன்ஸ், அந்த ஆட்கள் வெயிட் பண்ணுவாங்க, நோயாளிகள் வெயிட் பண்ணுவாங்க. நான் போகும்போது அவர் ஒரு செய்தி சொன்னார். என்ன சார் இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க வேற ரொம்ப நேரம் பேசுறீங்க, எப்படி சார் சமாளிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் அவசரமா கிளம்பணும். என்ன சார் செய்யறது, இங்க வரவங்க எல்லாரும் அவங்க கவலைகளை சொல்லுவாங்க, நாங்களும் நிறைய விசாரிச்சு தான் மருந்து கொடுப்போம். ஆனா நேற்று ஒரு லேடி வந்தாங்க சார், என்னால மறக்கவே முடியாது. அவரு நல்லா படிச்சவர், நல்ல வசதிக்கார். என்ன சார் நடந்தது? இல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு அம்மா கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. மன வளர்ச்சி கம்மி, அதை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு
நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது 10 நாளைக்கு முந்தி. அன்னைக்கு அவங்க வரல. அந்த டைம் வேஸ்டா போச்சு. ஏன்னா அவர் 1 ஹவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. வேஸ்டா போச்சு. ஆனா நேற்று வந்தாங்க சார். நான் சொல்லிட்டேன், நீங்க போங்க போங்க வராதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு பயங்கர கூட்டம் கோபமாயிருச்சு. உங்களுக்கு கொடுத்த நேரத்துல வரணுமா, இல்லாட்டி வரக்கூடாது, அடுத்த முறை வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு என்கிட்ட வந்து, ஐயா எப்ப முடியுமோ அப்ப என்னை கூப்பிடுங்க, ராத்திரியானாலும் இருந்து என் பிள்ளைக்காக பார்த்துட்டு போறேன்னு சொன்னாங்க. எப்ப முடியுமோன்னு சொன்னாங்க. அதனால இல்லம்மா முடிய 10 மணி ஆகும் ராத்திரி. அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு எப்படி பஸ் இருந்து எப்படி போவீங்க, பிள்ளைய தூக்கிட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்க கூட ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். சின்ன பையனா இந்த தம்பி இருக்கிறாருல, இவர் மாதிரி ஸ்கூல் படிக்கிற பையனா. அவன் வந்தானா. அவன் வந்து சொன்னானா, எங்க மச்சான் இருக்காருல்ல, எங்க அக்கா வீட்டுக்காரு, இந்த அம்மாவுடைய, அவருக்கு பொம்பளை பிள்ளைன்னா ஆகாது, அதுவும் இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வளர்ச்சி குறைவுன்றதுனால சுத்தமா ஆகாது, திரும்பியே பார்க்க மாட்டாரு, இந்த பிள்ளைக்கு மருத்துவம் பார்க்கறது வேஸ்ட்னு நினைக்கிறாரு. அதனால ஊருக்கு வர்றதுக்கு, மதுரைக்கு வர்றதுக்கு காசு கொடுக்கல. இப்போ எங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா 10 நாளா ராத்திரி பகலா டெய்லரிங் வேலை பண்ணி காசு சேர்த்து இன்னைக்கு வந்துருக்குறோம் சார். இன்னைக்கு அனுப்பிட்டீங்கன்னா திரும்பவும் காசு பார்த்து வர்றதுக்கு நாளாகும் சார், எப்படியாவது பாருங்கன்னு எங்க கையெடுத்து கும்பிட்டா எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு கணவன் வந்து வேண்டாம்னு சொன்னாலும் மன வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைக்காக தன்னை கரைத்து கொண்டு எப்படியும் இந்த பிள்ளையை காப்பாற்றுவோம்னு ஒரு தாய் இருக்கிறானா, இதுதான்டா தாய் அப்படின்னு நினைச்சு, அப்பாயின்மெண்டே வேணாமா, இருக்கிறால போக சொல்லுங்க, நீங்க வாங்க உங்களுக்கு நான் மருந்து தரேன் நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டுட்டு மருந்து கொடுத்துட்டு பணம் வேண்டாம்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, சார் பணம் வாங்கிக்கங்க சார், பணம் வாங்கினாதான் என் பிள்ளைக்கு மருந்து பலிக்கும், என் பிள்ளைக்கு பலிக்கணும் சார். அப்ப நான் சொன்னேன், உங்க கணவர் வந்து ஏதோ உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு இந்த பையன் சொன்னானே, ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் வேணா அவர்கிட்ட பேசுறேன், ஏன் அப்படி இருக்க, இந்த பிள்ளைய பார்த்துக்கோ அந்த அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு இவர் ஃபோன் நம்பர் கேட்டாராம். இந்த அம்மா சொல்லிச்சான், அந்த மனுஷனை திருத்த முடியாது சார், அதுதான் என் கடவுள் எனக்கு கொடுத்தது, அது மட்டும் இல்லை சார், இதுவும் கடவுள் எனக்கு கொடுத்தது, என் உசுறு உள்ள வரைக்கும் இதை நான் காப்பாற்றுவேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதனால நம்பவே முடியல சார். சார் இந்த ஊர்ல காசு பணம் வசதிகள்லாம் முக்கியம் இல்லை சார், அன்பு பாசம்ன்றது உள்ளத்திலிருந்து வர்றது. அது எந்த தாய்க்கு எந்த பிள்ளையிடம் இருக்கிறதோ அது நீரூழி வாழும், அது பாட்டுக்கு இருக்கும் சார். அதுக்கு இந்த அன்பு பாசத்துக்கு காசு பணம் அவசியம் இல்லைன்னு ஒரு மருத்துவர் எனக்கு சொன்னார். பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்தது. அவங்க கையில மொபைல் கிடையாது, கேட்ஜெட்ஸ் கிடையாது. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு கையில போனை கொடுத்து எப்படிமா இருக்குன்னு கேட்க முடியாது. பிறந்த குழந்தை கொஞ்சம் சின்ன வயசு. ஆனால் அந்த பிள்ளையையும் காப்பாற்றுவேன் என்று இரவு பகலாக ஒரு தாய் உழைக்கிறார் என்றால் அன்புக்கும் பாசத்துக்கும் கருவிகள் அவசியமில்லை, மனசுதான் காரணம். மனசுதான் அந்த முக்கியம். கருவிகள் இல்லாத காலத்திலும் காதல் இருந்தது, கவலை இருந்தது, கண்ணீர் இருந்தது. கருவிகள் நம்மை அந்நியப்படுத்துகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை இந்த தொழில்நுட்பம் இல்லைன்னா நாங்கெல்லாம் இங்க வந்திருக்க முடியாது, நீங்களும் இங்க வந்திருக்க முடியாது. வந்ததுனால வசதிகள் பெருகி இருக்கிறது, வளமாகி இருக்கிறது. ஆனால் உறவுகளுக்குள்ளே ஆங்காங்கே சில முரண்கள் இருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளே இருக்கிற புரிதல் குறைந்து இருக்கிறது, விரிசல் பெருகி இருக்கிறது. தனியா உட்கார்ந்து ஒரு மனைவி ரொம்ப நேரம் போன்ல பேசினா நமக்கு சந்தோஷமா இருக்கா வருத்தமா இருக்கா? நேர்மையா சொல்லு. சரி மனைவியை விட்டுருவோம், கணவர் ரொம்ப நேரம் தனியா பாத்ரூம்ல போய் போன் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன சொல்லணும், இந்த அணியை சேர்ந்தவர்கள் மேம்படுகிறது, பாத்ரூம் வரை மேம்படுகிறது, மேம்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க ஒரு போனை எடுத்துட்டு போனீங்க, இன்னொன்னு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றோமா? இதுதான் சந்தேகம் என்பது பெருகி வருகிறது.
என் பிள்ளை அருகில் உட்கார்ந்து கொண்டு எதை பார்த்துட்டு ஹிஸ்டரி அழிச்சிட்டு வர்றான்னு எனக்கு தெரியுமா? தொழில்நுட்பம் என்பது பிரச்சனைகளை பெருக்கத்தான் செய்கிறது. வசதி வரலாம், ஆனால் மனித உறவுகளுக்குள்ளே ஏதோ ஒரு முரண் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. நியூஸ் பாருங்க, அதுதான் அதை சொல்லும். அதனால என்னுடைய கருத்து, மனித உறவுகளை அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மேம்படுத்துவது என்பது சிரமம் தான். ஒருவேளை வாய்ப்பிருந்தால் தக்க வைக்கவாவது முயற்சி செய்யுங்கள், மேம்படுத்த முடியாவிட்டால் என்று சொல்லி மிகச் சிறப்பாக இந்த மேடை அமைத்து கொடுத்த சியாட்டில் தமிழ் சங்கத்துக்கு மிகச் சிறப்பாக வாதித்த அறிஞர்களுக்கு, அதை விட சிறப்பாக சூப்பர் பவுலில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ தெரியாது, ஜெயிச்சாச்சு. இங்க இருந்துகிட்டு அங்க மனசை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறீங்க. இந்த இரட்டை வாழ்க்கைக்கு காரணம் தொழில்நுட்பம் தான். இது விளையாட்டுலையும் பட்டிமன்றத்திலையும் இருந்தா தப்பு இல்லை, வாழ்க்கையில் இருந்தா கஷ்டம் தானே என்று சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். சிறப்பான பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த திரு ராஜா அவர்களுக்கும், அவரோட சிறப்பு விருந்தாளர்களுக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், அவர்களுடன் இணைந்து பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் நம் எல்லோரும் சார்பாக மிகப்பெரிய கைதட்டலை கரகோஷங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறோம். பேச்சாளர்கள் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். நம்ம ஊருக்கு நமக்காக வந்திருக்காங்க, இவ்வளவு பேசி சந்தோஷமா இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. தமிழ் சங்கத்திற்கு முதல் நன்றி. சிறப்பு விருந்தினர் வந்த திரு ராஜா சார் அவர்களுக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்முடைய கைத்தட்டல் மூலமா தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இறுதியை இன்றைக்கு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.